வருகிறோம். அந்த வளர்ச்சிக்கான வழிகளை பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், அதாவது நிலையான மனப்பாங்கு, நீ நிலையாக நிற்கலாம், அதனால் ஊருக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற இந்த நிலையான மனப்பாங்கை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நினைத்து கொள்ளலாம், இது என்ன மனப்பாங்குன்னு அது எங்கள் உள்ளே இருக்கா? இல்லை இஸ் இட் சம்திங் தட் யூ கேன் see ஆர் யூ கேன் interact? எஸ், எல்லாம் பண்ணலாம். எப்படி? we will see. ஒரு சிலருக்கு இந்த டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிடியூடுவாங்க. என்னென்னா, நம்மெல்லாம் போய் அதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம எது செஞ்சாலும் தோல்வி தான். ஃபெயிலியர் இஸ் த லிமிட் ஆஃப் மை லிமிட்டேஷன்ஸ், ஐ கேனாட் டூ எனிதிங். அப்படின்னா நீ எதுவுமே சாதிக்கலையா? இல்லை, சாதிச்சிருக்கேன், பட் எதுவுமே ஒத்து வரல. சரி, எய்தர் நான் அதை செய்கிறதில்ல சரியாக செய்கிறேன்னா, அல்லது எனக்கு அது சரியாக தெரியுமான்னு தெரியல, அதனால நான் செய்யலை. உனக்கே ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லாத பொழுது, தெளிவு இல்லாத பொழுது அதை எப்படி நீ செய்ய முடியும்? ஆக இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. திறந்து விடுங்கள், வெளியில் செல்லும். அப்பொழுதுதான் உலகை பார்த்து அந்த காற்றை சுவாசித்து நீங்கள் புதிதாக ஏதாவது செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான், இதுக்கு மேலே என்னால் முடியாது, இதெல்லாம் எப்படி செய்கிறது என்ற மலைப்போடு பேசுகிறார்கள் அல்லவா? அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். அவர்களை எழுப்ப முடியாது. ஏனென்றால் இதில் நான் வசதியாக இருக்கிறேன், எனக்கு இது போதும். இந்த போதும் என்பது எப்படி வருகிறது என்று சொன்னால், அதெல்லாம் நமக்கு வராது, வேண்டாம். அந்த டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிடியூட் இருக்கும் பொழுது அதனால் செய்ய முடிவதில்லை. சரி, அப்போ வேறு யாரும் எதுவும் சொன்னாங்க, இந்த பார்ப்பா, என்கிட்ட இந்த சவாலெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுதான் முடியும், செய்வேன், அவ்வளோ. ஓ, ஸோ யூ வில் நெவர் அக்செப்ட் எனி சேலஞ்ச். Then, without accepting the challenge, how can you achieve things? Challenges will mold people. Challenges will facilitate people to reach higher heights. I can or I cannot do it. உன்னாலேயே நிரந்தரம் சரியாக செய்ய தெரியும் தெரியலன்னு சொல்லும் பொழுது மற்றவர்கள் எப்படி உனக்கு தெரியும் என்று நம்புவார்கள்? அது வெட்டி அல்லவா? முதலில் உனக்குள் என்னால் முடியும் என்ற மனப்பாங்கு வந்ததுன்னா தென் நீங்கள் அந்த வளர்ச்சியை நோக்கி போகிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் அந்த நிலையான மனம், காங்கிரீட் போட்டு உட்கார்ந்தாச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. தி பொட்டென்ஷியல் எபிலிட்டிஸ் ஆர் ப்ரீடிட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய திறமைகளும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய திறமைகளின் அந்த கட்டுக்கோப்புகளும் இதெல்லாம் முதல்லையே வந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தலையெழுத்தில் இருப்பதாக இருந்தால் தலையை தோண்டி பாருங்கள். இப்பொழுது நான் தலையெழுத்தை படிப்பதென்றால் வெகு சுலபமாக படித்து விடலாம், ஆனால் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கும் அதை போல சில தலையெழுத்துக்களை பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள். கடந்து செல்லுங்கள். ஏன் முடியாது, எப்படி முடியாது என்பதை அறிவதற்கு கடந்து செல்லுங்கள். இதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா, எனக்கு அப்பாவே அவ்வளோதான் பண்ணார், ப்ரீடிட்டர்மைண்ட், ஜெனட்டிக், இதெல்லாம் கிடையாது. நீங்கள் இங்கு வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தனி மனிதன். உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களால் எதை சாதிக்க முடியும் என்று எண்ண வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்கள் அப்பாவே பதப்பெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு என்ன கொம்பாக இருக்குது, இல்லை எங்கள் சொந்தக்காரங்க யாருமே செய்யலை, என்ன இதாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் ஒரு எட்டு முன்னோக்கி செல்லக்கூடாது? சென்றால் சிறிது காலம் சென்று வானமே வசப்படும். அது செல்லாத காரணத்தினால் இங்கேயே கொத்த வைத்து உட்கார்ந்து கொண்டு எல்லோரையும் குறை சொல்லிக்கொண்டு எதுவும் செய்யாமல் காலத்தை ஓட்டிவிடுகிறோம். When I am frustrated, I give up, I will not do anything அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்னென்னா, இது எல்லாம் எனக்கு எரிச்சலாக வருது, நான் இதெல்லாம் மேற்கொண்ட ஒன்று யாருக்கு நஷ்டம்? இப்படி
எதையும் செய்ய முடியாமல் யார் மேலோ சீறிக்கொண்டு எதையோ செய்து கொண்டிருந்தால் அது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். இதை விட்டு வெளியில் வாருங்கள். இதில் ஏதேனும் சாயல் உங்களிடம் இருந்தால் கூட ஒத்துக்கொள்ளாதீர்கள். வந்துவிடுங்கள் வெளியே. When I am frustrated, I give up. உனக்கு ஏன் frustration? Why frustration? Because your abilities are not that much. Your activities are not towards something. அப்போ என்ன ஆகும்? என்னுடைய முனைப்புகளும் என்னுடைய முயற்சிகளும் எதுவும் பயன் தரவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? நிற்கும் இடத்தில் இருந்து கொண்டே, அதாவது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றாமல் இருக்கிறது நாம் மட்டும்தான். பூமி கூட சூரியனை சுற்றி தன்னையும் சுற்றி கொள்கிறது. ஏன் நீங்கள் சுற்றக்கூடாது? பூமியைப் போல உங்களையும் சுற்றி கொள்ளுங்கள், சூரியனையும் சுற்றி வாருங்கள், நிறைய வெளிச்சத்தை பாருங்கள், நிறைய விஷயங்களை உள்வாங்குங்கள். ஏன் செய்யக்கூடாது? சரி, இதை எல்லாத்த விட எப்போ பார்த்தாலும் இந்த இது சரியில்லை, அது அப்படி பண்ணணும், இந்த இப்படி செய்யக்கூடாது, இந்த நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை, இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களே, நான் எதுக்காக செய்யும்? இந்த கேள்விகளுக்கான பதில் எங்கும் கிடையாது. ஏனென்றால் கேட்பவர்கள் உங்களை தூண்டி விடுகிறார்கள் என்று எண்ணுங்கள். நீங்கள் ஏன் ஐயோ அவங்க கேட்டுட்டாங்கன்னு சொல்லி உட்கார்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் எழுந்திருக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபீட்பேக் என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுக்கு சரியா தப்பா என்பதை பற்றிய ஒரு அனுமானம், அதை உங்களுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் ஆய்ந்து அலசி பார்க்கும் பொழுது இது இப்படி இல்லை, நான் சரியாக செஞ்சிருக்க தோன்றுகிறதல்லவா? அப்படி தோன்றிவிட்டால் நீங்கள் அடுத்ததுக்கு போய்விட்டீர்கள், வளர்ச்சிக்கு போய்விட்டீர்கள், நிலையாக இல்லை. அடுத்தது இந்த கிரிட்டிசிசம் அல்லது எப்போ பார்த்தாலும் இந்த அதாவது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க என்று சொல்லுவார்கள் அல்லவா? அது என்ன? குறை கண்டுபிடிப்பதா? அல்ல, குறைகள் இங்கு இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். அந்த குறைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுமா முடியாதா? தான் சொல்கிறான், இதை செஞ்சிட்டா என்ன என்ற ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தால் அது எப்படி இருக்கும்? அடுத்த முறை உங்களை பார்ப்பவர்கள் பரவாயில்லப்பா நல்லா செஞ்சிட்டார், பாரு அவர் கூட அப்படி பேசிட்டார், இவர் கூட இப்படி சொல்லிட்டார் சொல்வார்கள் அல்லவா? அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனக்களிப்பை தரும், அது உங்களை எங்கு எடுத்து சொல்லும். சரி, எனக்கு என்ன தெரியுதோ அதை செய்து நான் தெரிஞ்சதோடு நிறுத்திக்கிறேன். நீ உலகத்துக்கு வந்ததே வீண். ஏனென்றால் இதுவரை இருக்கக்கூடிய விஷயங்கள் உன்னிடம் இருக்கின்றன. இதிலிருந்து இன்னும் மேலெழுந்து செல்வதற்கும் இன்னும் சில விஷயங்களை மாற்றுவதற்கும் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி பார்க்கவில்லை என்றால் வந்து என்ன பிரயோஜனம்? ஆக அதைப்போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த நிலையான மனப்பாங்கு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டிலிருந்து தடுக்கி விழுந்து நேராக போய்விடுங்கள் growth oriented மைண்ட் செட்டுக்கு. அப்படி வரும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வெற்றிக்கு வழிகாட்டும். அதுபோல நீங்கள் வெற்றியடையும் பொழுது என்றாவது ஒரு நாள் ஃபீட்பேக் என்ற முறையில் எனக்கும், ஃபீட்பேக் என்ற முறையில் உங்களுக்கும் நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது நல்லது நடக்கட்டும். பிறகு இனியொரு இணைப்பில் இணைவோம். நன்றி.